பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி மன்னாங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான காரியங்களை செய்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும்னா தேவனை துதித்து நல்ல கீர்த்தனம் பண்ணணும். நீங்க சென்று கொண்டிருக்கிற பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை மனதார துதிக்க ஆரம்பிங்க. வேதத்துல நிறைய பேர் கர்த்தரை துதித்த பொழுது சாத்தான் மிதிக்கப்பட்டு போனான். எங்கெல்லாம் தேவனை துதித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் மகிமையான பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். பவுலையும் சீலாவையும் தொழுமரத்துல தலைகீழாக தொங்க விட்டார்களாம் அடித்து. அவர்கள் ராவெல்லாம் இரவெல்லாம் கர்த்தரை துதித்த பொழுது அஸ்திபாரங்கள் நடுங்கினதாக ஒரு பூகம்பம் அல்லது ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக இருந்ததா. அவங்க எல்லாரும் கர்த்தரை ஏகமாய் துதித்து பாடினார்களாம், எக்காலம் ஊதினார்களாம். நல்ல எக்காலம் ஊதி கர்த்தரை உயர்த்தி தொழுது கொண்டார்களாம். அந்த கோட்டை, எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததா. தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். எப்போ? அவரை கீர்த்தனம் பண்ணி பாடும் பொழுது. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது, ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார், ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா என்பதெல்லாம் கர்த்தரை குறித்து முறுமுறுக்கிற காரியத்தெல்லாம் நிறுத்திட்டு தேவனை நல்ல கீர்த்தனம் பண்ணி பாடி பாருங்களேன். தனியா உட்கார்ந்து அல்லது குடும்பமாய் உட்கார்ந்து ஒரு குழுவாய் உட்கார்ந்து நல்ல பாடல்களை பாடி, ஆண்டவரே நீ எத்தனை மகிமையான காரியங்களை செய்திருக்கீங்க, என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கீங்க என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதித்து அவரை நல்ல கீர்த்தனம் பண்ணி பாடி பாருங்களேன். அந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலையே மாற ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இருக்கிற அஸ்திபாரங்கள், சாத்தானுடைய அஸ்திபாரங்கள்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், இடிந்து போகும். தடைகள் எல்லாம் விலகுவதை நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு காலையில பாருங்களேன், ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து செஞ்சு பாருங்க. நிச்சயம் நீங்க எந்த வேலை விஷயமா போனாலும் சரி, எத்தனை நாட்கள் தடையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் அவைகளை உடைத்து எறிவார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எது இருந்தாலும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எது இருந்தாலும் அது ஆண்டவரிடத்துல சொல்லி மனம் திரும்பி கர்த்தரை நல்லா துதியுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நல்ல கீர்த்தனம் பண்ணுங்க. ஸ்தோத்தரித்து பாருங்க, முறுமுறுப்பை நிறுத்துங்க, கீர்த்தனம் பண்ணி பாருங்க கர்த்தரை. நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை இதோ இப்பொழுதே செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஜெபம்லாமா. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் உம்மை துதித்து கீர்த்தனம் பண்ணும் பொழுது மகிமையான காரியங்களை நீ செய்கிறீரையா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதிகள், பலவீனங்கள், தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகற்றி போடுங்க. சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் உடைத்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.